ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம மை அப்சஷன் இன் ஹரோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஜேகே அண்ட் தயாங்கோட என்ட்ரியோட ஒய்யன் அண்ட் பல்லவி ரெண்டு பேரும் கிளம்பி கொரியாவுக்கு வந்திருப்பாங்க. நான் அதோட தாண்டா முடிச்சிருந்தேன். ஸோ அப்படியே நான் அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கிறேன்டா. அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் எல்லோரும் உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. உங்கள் ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃப்ளைட்டும் அப்படியே வந்து லேண்ட் ஆகுது. நீங்கள் அண்ட் பல்லவி ஃப்ளைட்டை விட்டு வெளியே இறங்கி வரீங்க. பல்லவி, நம்ம நிஜமாவே கொரியா வந்துட்டோமா? ஐயன், எனக்கும் இதை நம்ப முடியல. ஆனால் நல்லா இருக்குல்ல இந்த ஃபீலிங். பல்லவி, சத்தியமாக என்னால் நம்ப முடியல பல்லவி. என்ன ஒரு வாட்டிக்கு இல்லை. ஒய்யன், விளையாடாது ஒய்யன். வா, நம்ம போகலாம். நம்ம கைடு எங்கே இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், அதுவும் கரெக்டு தான். வா வா. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே உங்கள் ட்ராலியெல்லாம் தள்ளிட்டு உங்களோட கைடு எங்கே இருக்காருன்னு பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே போர்ட் அவுட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வரீங்க. உங்கள் அண்ட் பல்லவியோட நேம் போர்டை கையில் வச்சுட்டு ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அஜுஸ்ரீ, நீங்கள்? யா, நான் தாம்மா உங்கள் டூர் கைட். ஓகே அஜுஸ்ரீ, தேங்க்யூ. வாவையன், லக்கேஜ்லாம் உள்ளவே. இல்லைம்மா, நாங்களே வச்சுப்போம். நீங்கள் வண்டிக்குள்ளே இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை பரவாயில்ல, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வெயிட்டாக இருக்கும். பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உள்ளே உட்காருங்க. சரின்னுட்டு நீங்களும் பல்லவியும் அப்படியே கேப்குள்ளே உட்காடுறீங்க. அந்த கைடு அப்படியே லக்கேஜ்லாம் உள்ளே வச்சுட்டு வந்து கேபில் ஏறி உட்காடுறாரு. டிரைவர், வண்டி எடுங்க. நான் சொல்கிற அட்ரஸ்க்கு கூப்பிட்டு போங்க. பொண்ணுங்களா, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே அரைவ் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை அங்கிள், இனிமேல் தான் சொல்லணும். சொல்லிவிடுங்கம்மா, அவங்க வரிடாக இருப்பாங்க. ஓகே அங்கிள், நாங்கள் சொல்லிடுறோம். பல்லவியும் அப்படியே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறா. அப்பா. பல்லவி, என்னடா இறங்கிட்டீங்களா? கைடு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கப்பா. நானும் ஐயனும் இப்போ கேபில் எங்களோட பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். சரிம்மா, அங்கே போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், சரியா? பிளேஸ் எல்லாம் நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்பா, இது இந்தியா இல்லைப்பா, இது கொரியா. எல்லாம் நீட்டாக தான் இருக்கும். சரிடா கண்ணா, நீங்கள் போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணு, சரியா? ஒய்யன் என்ன பண்ணுறா? அவள் இங்கே தான்ப்பா, வெளியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. சரி, அவளை பத்திரமா பார்த்துக்கோ. பத்திரமா ரெண்டு பேரும் அங்கே போங்க, சரியா? ஏதாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆச்சுன்னா உடனே அப்பாவுக்கு கால் பண்ணு, சரியா? சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, சரி நான் வச்சுட்டா? சரிம்மா, பார்த்து போங்க. சரிப்பா. பல்லவியும் அப்படியே காலை கட் பண்ணிட்டு உங்கள் சைடு அவளும் திரும்பி வேடிக்கை பார்க்குறா. நீங்கள் செம்ம ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. பல்லவி, செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாரேன், இந்த பில்டிங்கை பாரேன். பல்லவி, இங்கே பாருடி. ஆமாம்ல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒய்யன். செம்மையாக இருக்குல்ல. சே பல்லவி, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா சீக்கிரமாக எப்படியாவது எக்ஸாமை முடிச்சு இந்த ஸ்காலர்ஷிப்பை முன்னாடியே வாங்கிட்டு வந்திருப்பேன். செம்மையாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் இந்தியா போகவே மாட்டேன். ஏய் என்னடி அதுக்குள்ளே இப்படி பல்ட்டி அடிக்கிற? வரும்போது தான் அப்பா அம்மான்னு பேசுனேன். சே, அவங்க அங்கேயே இருக்கட்டும், நம்ம இங்கே ஜாலியாக இருக்கலாம். ஒய்யன், சும்மா விளையாட்டுக்கு பல்லவி, அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கலாமா? சரி வா, இங்கே பாரு, செம்மையாக இருக்குது எல்லாமே. நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே செம்மையாக வேடிக்கை பார்த்துட்டே வரீங்க. அந்த கைடங்களும் அப்படியே உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. பிகாஸ் அவருக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு ஃபாரினர்ஸோட ரியாக்ஷனும் அவரோட சிட்டியை பார்த்து இப்படி தான் இருக்கும். ஸோ அவரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு 1 ஹவரில் நீங்கள் உங்கள் பிஜியை ரீச் பண்ணுறீங்க. செம்மையாக இருக்குது அந்த ரூம், ஒரு கிச்சன் அண்ட் ஹால். அது போக உங்களுக்கும் பல்லவிக்கும் தனித்தனி ரூம்ஸ் அப்படின்னு. அங்கிள், இந்த இந்த மொத்த பிஜியுமே எங்களுக்கு தானா? ஆமாண்டா, அப்படி தான் உங்கள் அப்பா புக் பண்ணியிருக்காரு. நார்மலாக வர ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே
யூனிவர்சிட்டியே ப்ரொவைட் பண்ணிடும். பட் உங்கள் அப்பா எக்ஸ்ட்ரா டொனேஷன் ஏதோ கொடுத்துருக்காரு போல். ஸோ உங்கள் 2 பேருக்கும் மொத்த பிஜியுமாவே புக் பண்ணியிருக்காங்க. சரிடா, என்னோடய வேலை முடிஞ்சுது. உங்களை இங்கே கம்ஃபர்டபுளாக விடுற வரைக்கும் தான் என்னோடய கடமை. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் தான்டா பார்த்துக்கணும். அண்ட் உங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகணுன்னா வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்தாங்க, இது என்னோடய கார்டு. அவர் அப்படியே ஒரு கார்டை பல்லவியோட கையில் கொடுக்குறாரு. உங்களுக்கு எப்போ எங்கே வெளியே போகணுன்னாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ. சரியா? அதில் நம்பர் இருக்குது. சரி சரி, ஓகே அங்கிள். தேங்க்யூ அங்கிள். பரவாயில்லம்மா, இது என்னோடய டியூட்டி. சரி, கதவை நல்லா லாக் பண்ணிக்கோங்க அண்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. ஓ ஓகே அங்கிள், ஓகே. அந்த கைடு அங்கிளும் அப்படியே கிளம்பிடுறாரு. இங்கே நீங்கள் அப்படியே உங்கள் ரூமில் பெட்டில் புரண்டு புரண்டு விளையாடிட்டு இருக்கீங்க. பல்லவி அப்படியே வரா. ஒய்யன், என்ன பண்ணுற ஒய்யன்? பல்லவி, செம்மையாக இருக்கு பல்லவி. ரூமும் செம்மையாக இருக்குது, பெட்டும் செம்மையாக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் இந்தியாவே போக மாட்டேன். ஒய்யன், விளையாட்டு பொண்ணாவே இருக்கியே ஒய்யன். ஆமாம், நீ எப்படியே பெரிய மனுஷி. போடி, போய் வேலையை பாரு. போ போ போ, என் ரூமை காலி பண்ணு. உன்னோட ரூமுக்கு போ. கிளம்பு கிளம்பு. அடி பாவி, அதுக்குள்ளே உன் ரூமு என் ரூமுங்கிறியா? ஆமாம், அது எப்படி? என்கிட்ட கேட்காம நீ பாட்டு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு உன் ரூமுன்ற? வெளியே வாடி. நான்லாம் வர மாட்டேன்ப்பா. இது என் ரூம் தான். வெளியே போ முதல்ல. ஒய்யன், இதெல்லாம் போங்கு ஒய்யன். ஒழுங்கா வெளியே வா. நம்ம வேணா ஷார்ட் புத்திரிச்சு போட்டு ஆளுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கலாம். எனக்கு இந்த ரூம் தான் வேணும். நீ வெளியே போ பல்லவி. ஒய்யன், இப்படி பண்ணாத ஒய்யன். அப்பா அம்மா கால் பண்ணுவேன். பண்ணிக்கோ, எனக்கு என்ன? அவங்க என்ன இங்கே வரவா முடியும்? ஒய்யன், ஒழுங்கா விட்டுருவோயன். இங்கே வெளியே வா. ஷார்ட் புத்திரிச்சு போட்டு போய்க்கலாம். அதான் கரெக்டு. ஒய்யன், ஒழுங்கா வந்துரு ஒய்யன். முடியாது, வெளியே போ முதல்ல. என் ரூமை விட்டு வெளியே போடி. நீங்கள் அப்படியே பல்லவி உங்கள் ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்துறீங்க. ஒய்யன், இப்படி பண்ணாத ஒய்யன். எனக்கு அப்படியே காண்டாகுது. உன்னை எதுக்கு தான் கூட்டு வந்தமோன்னு இருக்கு. போடி போடி, அது உன் தலையெழுத்து. அவளும் அப்படியே வேறு வழி இல்லாமல் இன்னொரு ரூமுக்கு போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் அன்பேக் பண்ணி வச்சிட்ருக்கா. எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கா. இங்கே நீங்களும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரூமை விட்டு வெளியே வரீங்க. பல்லவி, பல்லவி. என்ன ஒய்யன், ரூமில் இருக்கேன், இங்கே வா. நீங்கள் அப்படியே பல்லவியோட ரூமுக்கு போகிறீங்க. பசிக்குது பல்லவி, வெளியே போகலாமா? சரி, நானும் இரு, குளிச்சுட்டு வந்துடுறேன். 2 பேரும் அப்படியே அந்த கைடு அங்கிளுக்கு கால் பண்ணி எங்கேயாவது வெளியே போகலாம். ஐயா ஜாலி. சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாப்போ. பல்லவியும் அப்படியே குளிக்க போயிடுறா. அப்படியே கொஞ்ச நேரத்தில் 2 பேரும் கிளம்பி அந்த கைடு அங்கிளுக்கும் கால் பண்ணி அப்படியே வெளியே போயிடுறீங்க. இங்கே டே மச்சான், டே மச்சான், என்னடா கரடி, சும்மா ஏன்டா தொல்லை பண்ணுற? ஒழுங்கா குடிடா. குடிக்க தானே வந்த? டே மச்சான், இதுக்கு மேலே குடிச்சா ஏற்கனவே தலைலாம் சுற்றுது மச்சான். டே குடிகாரா. டேய் ஜேகே, தாயாங்க, எனக்கு தாண்டா அப்படியே சுற்றுதுடா. அவங்க 2 பேரும் செம்ம போதையில் இருக்காங்க ஒரு கிளப்பில். நியர்லி இப்போ தான் ஈவினிங் ஒரு 5 to 6 இருக்கும். பட் இப்போவே 2 பேரும் ஒரு கிளப்புக்கு போய் செம்மையாக குடிச்சு மட்டையாயிருக்காங்க. டேய் தாயாங்க, சொல்கிறா ஏன்டா தாயாங்க? டேய் என்னடா தாயாங்க? ஜேகே, உனக்கு ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகலாமா? ஏய் தாயாங்க, தாயாங்க, எனக்கு இன்னொரு வோட்கா மட்டும் சொல்கிறான். என்னது, இன்னொரு வோட்காவா? ஏய் குடிகார நாயே, நீ ஆல்ரெடி செம போதையில் இருக்க. ஒழுங்கா வா, வீட்டுக்கு போகலாம். ஏய் மச்சான், தாயாங்கு, என்னடா சொல்கிற? போதையா? நானா? டேய், நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன்டா.
இதை விட தெளிவா நான் இருந்ததே இல்லை மச்சான். ஐயோ. தயாங் அப்படியே அவனோட தலையில் அடிச்சிட்டு, தெளிவா ஏ மச்சான், 2 வோட்கா உள்ள விட்ட எனக்கே தலை கேராகுது. நீ 4 விட்டுருக்க குடிகார நாய். நீ தெளிவாக இருப்ப மச்சான். வீட்டுக்கு போலாம்டா, வாடா டேய். தயாங் அப்படியே ஜேகேவை எடுத்து அவன் தோளில் கை போட்டு அவனை அப்படியே வெளியே கூட்டு வரான். அவங்க 2 பேரும் பைக்கில் தான் வந்திருப்பாங்க. பட் இப்போ ஜேகேவை இந்த நிலமையில வச்சு பைக்கில் கூப்பிட்டு போக முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஸோ அவன் கேப் எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருக்கான். பட் வர்ற கேபெல்லாம் இவங்க 2 பேரும் செம்மையாக குடிச்சிருக்கிறத பார்த்து யாருமே நிறுத்த மாட்றாங்க. கரெக்டாக நீங்களும் அப்போ தான் கேபில் வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் தலையை வெளியே எட்டி பார்த்து ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக அந்த கிளப்பை பார்க்குறீங்க. பல்லவி, நம்மளும் போய் ஒரு என்னடி என்ன சொல்ல வர, நம்மளும் போய் ஒரு சோஜு அடிச்சிட்டு வரலாமா? ஒய்யன் வந்த நாளே ட்ரிங்க்ஸா? ஏய் பாடி, ஒரே ஒரு சோஜு, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் அப்படி தானே, உனக்கு தெரியும்ல, நம்மலாம் அடல்ட்ஸ் டி. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம அடல்ட்ஸ் தான். ஆனால் அதுக்காக குடிக்கணும்னு இல்லைல்ல. பல்லவி, ஊரா பண்ணாத பல்லவி. சரி நான் குடிக்கிறேன், எனக்கு நீ கம்பெனியாவது கொடு. வந்ததுக்கு இந்த இடத்தையாவது சுற்றி பார்த்துட்டு போகலாண்டி, பாடி. கைட் அங்கிள், காரை இங்கே நிறுத்துங்க. என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது வேணுமா? இல்லை, சோஜு குடிக்கலான்னு. சோஜு குடிக்கணுமா? வேற எங்கேயாவது பிளேஸுக்கு கூப்பிட்டு போகிறோமா? இது கொஞ்சம் ஒரு மாதிரியான கிளப்பு, பரவாயில்லையா? இல்லை அங்கிள், நாங்களும் இதுக்கு முன்னாடி கிளப்லாம் எங்கேயும் போனதில்லை. ஸோ நாங்கள் இங்கே போகிறோம். சரிம்மா, சரி வாங்க. கரெக்டாக கேப் வந்து அந்த கிளப்பு முன்னாடி நிற்குது. நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கேபை விட்டு வெளியே வரீங்க. அப்போ கரெக்டாக, டேய் மச்சான் பாத்துடா, டேய் ஒழுங்கா பிடிச்சி வாடா. ஜேகே அப்படி உங்கள் மேலேயோ பொத்துன்னு விழுறாரு. ஹலோ ஹலோ மிஸ்டர், மிஸ்டர் எழுந்துருங்க. ஹலோ ஹலோ மிஸ்டர். நீங்கள் அடியில் கிடக்குறீங்க, ஜேகே உங்கள் மேலே கிடக்குறாரு. தயாங் அப்படியே போதையில் தள்ளாடிட்டே அவரால் நிற்க கூட முடியல. உங்கள் 2 பேரும் மூஞ்சிய கூட அவரும் பார்க்கல. அவர் அப்படியே கேபில் சாஞ்சிட்டே தள்ளாடிட்டு நிற்கிறாரு. நீங்கள் இங்கே ஜேகேக்கு அடியில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் எழுந்துருங்க. ஐயோ செம்மையாக குடிச்சிருப்பான் போலியே, இந்த நாத்தம் நாறுது. யோ எந்திரியா. நீங்கள் அப்படியே ஜேகேவை பட்டுன்னு தள்ளி விட்டு எழுந்துக்கிறீங்க. ஜேகே கண்ணை மூடி படுத்துட்டு இருக்காரு. லிட்ரலி அவர் தூங்கிட்டாரு, செம்ம போதையில் இருக்காரு. ஸோ அவர் கண்ணை கூட ஓப்பன் பண்ணல. சி கருமம் பிடிச்சுவேன், இப்படி வந்து மேலே விழுறான். இங்கே அதெல்லாம் அப்படிதாம்மா, வாங்க இந்த பக்கமாக வாங்க. பல்லவியும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இந்த பக்கமாக தள்ளி கூட்டு வரா. இங்கே தயாங்கு அப்படியே அந்த கேபில் சாஞ்சிட்டு, யோ கேப் டிரைவர், வண்டியை எடுத்துடாத, நான் அப்புறம் பொட்டுன்னு போயிடுவேன். டேய் மச்சான், எங்கடா கீழே படுத்து கிடக்குற? ஓ தூங்கிட்டியா? டேய் மச்சான், வீட்டுக்கு போகலான்டா. இங்கே தூங்குனா போலீஸ்கார நாய்ங்களாம் அடிப்பானுங்க. வீட்டுக்கு போய் தூங்கலாம், வாடா மச்சான், எழுந்துக்கடா. தயாங் அப்படியே மறுபடியும் ஜேகேயை தூக்கி அவன் தோளில் வச்சுட்டு அந்த கேப் விண்டோவோட கண்ணாடியை தட்டுறான். யோ ஒழுங்கா நீ எங்களை உள்ளே ஏற்றல, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரியாது, ஏற்றியா எங்களை? அந்த கேப் டிரைவரும் வேற வழி இல்லாமல் தயாங்க உள்ளே விடுறாரு. நீங்களும் பல்லவியும் இதெல்லாத்தையும் பேன்னு பார்த்துட்ருக்கீங்க. பிகாஸ் வந்த நாளே இப்படி ஒரு இம்ப்ரெஷன் ஜேகே சுத்தமாக மட்டையாயிட்டாரு. அண்ட் தயாங்க்கு கிளியராக கூட எதுவுமே தெரில. அவர் அப்படியே ஜேகேவை கேப்குள்ளே ஏற்றிட்டு அவரும் ஏறி உக்காடுறாரு. அவரும் அப்படியே அந்த ஜன்னல் வழியாக உங்கள் 2 பேரையும் பார்க்குறாரு.
பட் அவருக்கு ஃபேஸ் ஒழுங்காவே தெரில. ஒரு மாதிரி பிளர்ராகவே தான் தெரியுது. இந்தாம்மா அங்கே நிற்கிற 2 சூப்பர் ஃபிகர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த கேப். என்ஜாய். நல்லா நல்லா போய் குடிங்க சரியா? நாங்கள் நல்லா குடிச்சிட்டோம். இப்படி எங்கள் அளவுக்கு குடிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப மட்டையாயிருவீங்க. பாய். நல்ல மூஞ்சி தெரியல, ஆனால் ஷேப்பு நல்லா இருக்கு. பாய் கேர்ள்ஸ். அப்படியே கேப் டிரைவரும் வண்டி எடுக்கிறாரு. விட்டா இவர் எங்கேயோ இவனை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருவாருன்னு. இங்கே நீங்களும் பல்லவியும் தயங்க முறைச்சிட்டே நிற்கிறீங்க. ச்சீ, என்ன இப்படி பேசுகிறான்? விடு பல்லவி, இங்கெல்லாம் அப்படி தான் போல. நீ அதை பெருசாக எடுத்துக்காத. வா, நாம் உள்ளே போகலாம். நான் அப்போவே இதுக்கு தான் சொன்னேன், இங்கெல்லாம் வேணான்னு. பாரு, நாளே இப்படி ஆகுது. ஏய், இப்படிலாம் பார்த்தா நம்ம எங்கேயுமே வர முடியாது பல்லவி. வா, சும்மா ஓவராக பண்ணாத. நீ குடிக்க வேணாம், எனக்கு நீ கம்பெனி மட்டும் கொடு. வா போலாம். நீங்களும் பல்லவியும் அப்படியே கிளப்புக்குள்ளே போகிறீங்க. அங்கே பார்த்தா செம்மையாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக கிளப்பிங்கு டான்ஸிங்குன்னு செம்ம மாசாக இருக்குது. நீங்கள் அப்படியே அது எல்லாத்தையும் வாயை பிளந்து பார்த்துட்ருக்கீங்க. பல்லவியும் அப்படி தான். அவளுக்கு இந்த பிளேஸை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி குஷியாகுது. பிகாஸ் அங்கே என்ன தான் ஆல்கஹால்லாம் இருந்தாலும் ஒரு மாதிரி எல்லாருமே ஃப்ரீயாக இருக்காங்க. லைக் இந்தியாவில் இருக்கிற மாதிரி யாருமே அவங்கள வியர்டாக பார்க்கல. பிகாஸ் இங்கே எல்லாருமே ஒரு ஒரு விதமாக வியர்டாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நார்மலாக இருக்கிறத பார்க்க அவளுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும் கூட. ஸோ அவளும் அப்படியே அமைதியாக உங்கள் பின்னாடியே வரா. இங்கே கைட் அங்கிள் உங்கள் 2 பேரையும் திரு திருன்னு பார்த்துட்டு அவரும் உள்ளே வராரு. நீங்கள் இங்கேயே உட்காருங்கம்மா. ஒரு டேபிளில் உட்காருங்க ஓரமாக. உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும்னு தெரியாதுல்ல, நானே போய் இப்போதைக்கு ஆர்டர் பண்ணுறேன். அப்புறமா நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். அப்படியா? தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. அவரும் போயிட்டு ஒரு சோஜு பாட்டிலும் அது கூட சைட் டிஷ்ஷும் வாங்கிட்டு வராரு. அண்ட் பல்லவிக்கு அவர் ரைஸ் பவுலில் நூடுல்ஸும் வாங்கிட்டு வந்து தராரு. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி 2 பேரையும் பார்த்து எக்ஸைட்டிங்காக சிரிச்சிட்டு அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரியோட பிகினிங் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ் உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்கடா. அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.